ஹாய் பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம யூதாஸ் இஸ்காரியத்தையும் பீட்டரையும் ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். யூதாஸ் இஸ்காரியத்தும் ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருத்தவராக இருக்காரு. அவரும் ஆண்டவரோட நடக்கிறவராக இருக்காரு. ஆண்டவரை அனுதினம் பார்த்தவராக இருக்காரு. ஆண்டவரை தொட்டவராக இருக்காரு. ஆண்டவரோட கூட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ண ஒரு பர்சனாக, ஆண்டவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை அறிஞ்சவராக, அதை பெற்றுக்கொண்டவராகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக நடந்த ஒருத்தவராக இருக்காரு. அப்படி இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்துட்றாரு. காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்துட்றாரு. ஆண்டவர் பாடுகள் படும்போது அதை பார்த்து அந்த மனுஷனுக்கு ஐயோ, ஒரு மத்தேயு 27:3-5 இப்படி இருக்கு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு என்ன, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பீட்டர் பார்க்கும்போது பீட்டரும் சிமிலரா தான் இருக்காரு. எப்படின்னா ரொம்ப ஆண்டவரோட க்ளோஸா டிராவல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா நம்ம பார்க்கும்போது ஒன்று யோவானும் இன்னொன்று பீட்டரும் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பீட்டர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக இருக்காரு. ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறாரு. ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன் அறிந்து கொண்டுறாரு. அந்த மறுரூப மலையிலலாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தான் கூட கூட்டிட்டு போறாரு. இவரையே பீட்டரையே கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த அளவுக்கு பீட்டர் ரொம்ப ஆண்டர்கிட்ட க்ளோஸா டிராவல் பண்ற ஒரு பர்சனாக தான் பார்க்கிறோம். ஆனா இந்த காரியம் நடக்கும்போது, சிலுவையின் மரணம் வரும்போது அவருமே கூட ஆண்டவரை மறுதளிச்சிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு 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 விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பாவம் செய்தவர்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸை நான் பார்க்கிறேன். அது என்ன டிஃபரன்ஸ்னா, பீட்டர் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்கிறவரா இருக்காரு. இவர் மனம் திரும்புதலுக்காக வெயிட் பண்ற ஒரு பர்சனா இல்லை. இன்னொன்று பீட்டர் அந்த ரிகன்சிலேஷன் இல்லை அந்த அந்த ரிகன்சிலேஷன் ஜீசஸ் கிட்ட இருந்து டைரக்டா பெற்றுக்கொள்கிறவரா நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் இஸ்கரியத் ஒரு மனுஷனிடத்துல போய் அந்த ரிகன்சிலேஷனை பெற்றுக்கொள்ள ட்ரை பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நிறைய நேரத்துல நம்ம தெரியாம ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு நடக்கணும் நம்ம நினைக்கும் போது கூட நம்ம தவறி இல்லை ஆண்டவரை அறியாம இருக்கலாம். அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது கூட தவறி சில பாவங்களை பண்ணி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய ரிகன்சிலேஷனை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம், நம்மளுடைய பதிலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்க ட்ரை பண்றீங்களா, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள ட்ரை பண்றீங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நம்பி நம்ம நினைக்கலாம். இல்லை நம்ம சிந்திச்சு நம்ம யோசிச்சு ஒரு பதில் நம்மளுக்கு கிடைச்சிரும் நினைக்கலாம். அப்படி இல்லை. நம்மளுக்கான மனம் திரும்புதல், நம்மளுக்கான மன்னிப்பு, பாவ மன்னிப்பு ஆண்டவரிடத்துல மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவரிடத்துல மட்டும்தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இவர் மனுஷர்களிடத்துல போகும்போது அவரோட முடிவு மரணமா நம்ம பார்க்கிறோம். முடிவு முடிவு ஒன்றும் இல்லாததை நம்ம பார்க்கிறோம். ஹோப்லெஸ்னஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பீட்டரோட முடிவு அப்படி கிடையாது. பீட்டர் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரோட ரிகன்சில் ஆகும்போது he is made as the rock of the church. ஆண்டவருடைய கிங்டம்க்கு இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரத்துல நம்ம குழப்பமான சூழ்நிலையில மனுஷர்களிடத்துல போய் நமக்கு பதில் எதிர்பார்க்கிறோம். ஆனா மனுஷர்களிடத்துல இருந்து நமக்கு பதில் வர போறது கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை இவ்வளவு அழகா ஒரு வார்த்தை சொல்லுது. எசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நம்ம விட்டு வரலாம். ஆனா எங்க தெரியுமா திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே போல லேவியராகமம் 22:32 வசனம் பார்க்கிறோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு நம்ம வசனம் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 யோவான் 1:1 அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோமானா நம்மளையே நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு வசனம் சொல்லுது. அது இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை
சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா யோவான் எழுதுறாரு. ஸோ ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறதற்கு போதுமான தேவனா இருக்காங்க. நம்ம பாவத்தை மன்னிக்கிறதற்கு போதுமான தேவனா இருக்காங்க. He is a compassionate God. He is a God who forgives. மனம் திரும்புதலை விரும்புகிற தேவன். மனம் திரும்புதலை விரும்புகிற தேவன். அதை ஆண்டவர் நேசிக்கிற தேவன் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 103 நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் அழகா இருக்கும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள்ல God is calling us to ask for the reconciliation from him. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்ம அழைக்கிறாங்க. ஃபர்கிவ்னஸை கொடுக்க அவருங்க he is all waiting to give the forgiveness to us. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதற்கு அவர் நம்ம பார்த்தோம்ல, 1 யோவான்ல பார்த்தோம்ல, அவர் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். நம்ம சுத்திகரிப்பதற்கும் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். லேவியராகமத்துல நம்ம பார்த்ததை போல நம்மளை பரிசுத்தமாக்குறவரா இருக்காரு. நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்காங்க. இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நம்மளை மன்னிக்க போதுமான தேவனா இருக்காங்க. ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.